டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிசி சர்க்யூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக கரண்ட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளுமே சின்ன சின்ன மாலிகுல்ஸால் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு மாலிகுல்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் லாட் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது நிறைய அணுக்கள் சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல். ஓகேங்களா? அப்போ அந்த அணுனா என்ன, அந்த அணுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு அணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? என்னது நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள ரெண்டு சார்ஜஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும். ஓகேங்களா? நியூக்ளியஸ்குள்ள என்னப்பா இருக்கு? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த நியூக்ளியஸை சுற்றி வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு வட்டப்பாதை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி தான் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரானில் என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல உங்களுக்கு தோணும் அப்போ நியூட்ரான்னா அது என்ன சார்ஜ் அப்படின்னு. நியூட்ரானுக்கு சார்ஜஸே கிடையாது, டிட் நாட் ஹேவ் எனி சார்ஜஸ். ஓகேங்களா? அப்போ நியூக்ளியஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன சார்ஜ் உடையது அப்படின்னா, இப்போ நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது, நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜும் இல்லை. அப்போ புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா அப்போ நியூக்ளியஸ் என்ன சார்ஜாக இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இப்போது இங்கே நியூக்ளியஸில் இருக்க புரோட்டானோட பாசிட்டிவ் சார்ஜும் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லப்பா அதில் இருக்கிற எலக்ட்ரான் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ் ஒரே இதில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ ஆட்டமுக்கு எந்த ஒரு, அதாவது ஆட்டமுக்கு வந்து நடுநிலையானது. ஓகேங்களா? அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறனால அங்கே ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஆர்பிட்டோட எண்ணை நோக்கி நகர்த்துறதுனால அங்கே ஒரு கண்டக்ஷன் ஏற்படும். இதுதான் என்னது? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுலப்பா, இது என்னது? கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் சொன்னால், கரண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கரண்ட்னா என்ன? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட்னா இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு கடத்தி வழியே பாருங்க, ஒரு கடத்தி இருக்குன்னு வச்சுங்க. இந்த கடத்தியில் நம்ம ஒரு கூலும் சார்ஜ், எவ்வளோப்பா? ஒரு கூலும் சார்ஜ் கியூன்னு சொல்லுவோமா? ஒரு கூலும் சார்ஜை ஒரு செகண்டில், இப்போது ஒரு செகண்டில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த கடத்தியில் ஏற்படுற மின்னோட்டமானது ஒரு ஆம்பியர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஒரு ஆம்பியர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஆம்பியர். அப்போ கரண்ட் என்னப்பா? ஒரு ஆம்பியர். கரண்ட்டை ஐன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட யூனிட்னா ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டுங்கிறது என்னது? ஒரு கடத்தியில் எலக்ட்ரான்கள் நகர்த்தப்படுவது. ஸோ கரண்ட்டுங்கிறது, மின்னோட்டம்ங்கிறது ஒரு கடத்தியில் எலக்ட்ரான்கள் நகர்வதை தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதோட யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஐங்கிற எழுத்தால் டினோட் பண்ணுறோம். ஐங்கிற எழுத்தால் கரண்ட் வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னப்பா? ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு கடத்தியில் எலக்ட்ரானை நகர்த்துவதற்கோ இல்லை மின்னோட்டத்தை ஏற்படுத்துவதற்கோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்லப்பா, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதுனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி அது நகர்த்துது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வோல்ட் அப்படிங்கிற அழகால குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? என்ன யூனிட்பா? வோல்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். So what is mean by electric potential? Electric potential na என்னப்பா?
ஒரு பொருள் வந்து சார்ஜ் வந்து ஆகுது அப்படின்னா அப்போ அந்த பொருளில் வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த வேலையானது அந்த பொருளில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார்ஜான பொருளானது மற்ற சார்ஜுகளை நகர்த்த தேவையான திறமை, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கையில் ஒரு சுத்தியல் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு டெஸ்கில் வந்து ஒரு சுத்தியல் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு இதில் வந்து ஒரு உட்டில் வந்து ஆணி வச்சுருக்கோம். அந்த உட்டில் வந்து அந்த ஆணி வந்து அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ரெஸ்ட் பீரியடில் இருக்க ஒரு சுத்தியல் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். அப்போ அது சார்ஜ் ஆயிடுச்சுங்களா? அப்போ அந்த ஆணியை எடுத்து நம்ம அடிக்கிறப்ப அந்த ஆணி உள்ளே போகுது பார்த்தீங்களா, அந்த உட்டுக்குள்ளே அந்த ஆணி போகுது பார்த்தியாப்பா, அந்த திறமை தான் அந்த சார்ஜான ஒரு பொருளானது இன்னொரு சார்ஜ் நகர்த்துது பார்த்தீங்களா இன்னொரு இடத்துக்கு, அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாப்பா? ஸோ ஒர்க் டன் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜான ஒரு பொருளானது அந்த பொருள் செய்யக்கூடிய வேலையோட திறன் இருக்குல்லப்பா, அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்ங்கிறது திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பொருள் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் செய்கிற திறனுக்கு தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் டன், அந்த செய்யக்கூடிய வேலை, அது என்ன சார்ஜ் அப்படிங்கிற இதோட டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒர்க் டன் பை சார்ஜ். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? என்னது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? முன்ன நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தோம், இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரிக்கு என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். வேறு வேறு சார்ஜ் இருக்கனால தான் அங்கே என்ன கரண்ட் ஆனது, மூமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வேறு வேறு சார்ஜ் கடையில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்லப்பா, அதனால தானே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது பேர் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற சார்ஜுக்கான வித்தியாசம், அதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு மின்சுற்று இருக்குது அப்படின்னா, ஒரு சர்க்கியூட் இருக்குன்னா அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்தால் மட்டும்தான் கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இதோட யூனிட் வந்து வோல்ட்டு தான்ப்பா. ஸோ நம்ம இது வரைக்கும் 4 பார்த்துருக்கோம். ஒன்று ஃபஸ்ட்டு கரண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரீகேப் பாருங்க. கரண்ட் இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் நகர்றது தான் என்னது கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்னது, அந்த எலக்ட்ரான் நகர்த்துவதற்கு தேவையான ஃபோர்ஸ் தான் இது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, ஒரு சார்ஜான ஒரு பொருள் அது செய்யக்கூடிய திறமை, அது செய்யக்கூடிய திறனுக்கு தான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்தால் தான் அங்கே கரண்ட் ஃப்ளோங்கிறது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னப்பா ஒர்க். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஒர்க். ஸோ ஒர்க்குன்னா என்னப்பா, வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க்குங்கிறப்ப என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டேபிளில் புக் இருக்குது. ஓகேங்களா? அந்த புக்கை வந்து நான் நகர்த்துறேன். ஓகேங்களா? ஒரு விசையை கொடுக்குறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போது அந்த இது கொடுக்கறனால அந்த புக் வந்து நகருது பார்த்தியாப்பா, ஒரு சம் டிஸ்டன்ஸ் நகருது. இங்கே இருக்க புக்கு இந்த சைட் நகருது பார்த்தீங்களா, அது பேர் தான் ஒர்க். ஓகேங்களா? ஒரு விசையை நம்ம செலுத்துறப்போ அது ஒரு சம் டிஸ்டன்ஸ் நகருது பார்த்தியாப்பா, அதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்படும் பொழுது அந்த பொருள் நகர்வதையே வேலை என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட யூனிட் என்ன சொன்னால் நியூட்டன் மீட்டர். ஸோ ஒர்க்கோடது என்னப்பா, நியூட்டன் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பவர்னா என்னப்பா, கரண்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ பவர் பார்க்க போகிறோம். பவர்னா என்ன, அதே மாதிரி இந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு இது இருக்குப்பா. ஸோ ஒர்க்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நகருது பார்த்தீங்களா, இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஒர்க்கு என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் நகருதோ அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோவாக நகர்த்துறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும், இன்னும் நம்ம வேகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் போகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னது அந்த வேலைங்கிறது மாறுபடும். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பவர். பவர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை பவர்? பவர்னா என்னப்பா,
ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தெரியுமா, நம்ம சொல்லலப்பா எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, நான் ஒரு 5 மூட்டையை தூக்கிடுவேன், எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, என்னால் 3 மூட்டையை தான் தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ பவருங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலையை தான் வந்து பவர் அப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கப்பட்ட வேலையினாலவே பவர் அப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா, P is equal to work done by time. ஸோ இதுக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ மெக்கானிக்கல் பவராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பவருங்கிறது மெக்கானிக்கல் பவராக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூனிட்டாக இருக்கும் அப்படின்னா, மெக்கானிக்கல் பவராக இருந்துச்சுன்னா இதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட். நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். இதுவே எலக்ட்ரிக்கல் பவராக இருந்துச்சு அப்படின்னா ஜூல்ஸ் பர் செகண்ட். இந்த ஜூல்ஸ் பர் செகண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, என்னது வாட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரிக்கல் பவர் என்னன்னு சொல்லலாம், வாட்ஸ்ன்னு சொல்லலாம் யூனிட்டு. மெக்கானிக்கல் பவராக இருந்துச்சு அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பவர்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள நம்ம செஞ்சு முடிச்ச வேலையோட இதுதான் என்னது பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் டன் பர் டைம். ஓகேங்களா, இது மெக்கானிக்கல் பவராக இருந்தால் நியூட்டன் மீட்டர் பர் செகண்டு, எலக்ட்ரிக்கல் பவர் தான் ஜூல் செகண்ட்னு சொல்லுவாங்க, அதை வாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த பவரே வந்து 2 இதுவாக சொல்லுவாங்க, கிலோ வாட் சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். நமக்கு ஓம்ஸ் லா நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துவேன், அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, பவருக்கு என்ன ஃபார்முலானா VIன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பவருக்கு ஃபார்முலா VI வாட்ஸ். ஸோ நம்ம விக்கு வந்து வேல்யூ நமக்கு V is equal to IRன்னு தெரியும். அப்போ அந்த IR நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்கள், I வாட்ஸ்னு வரும். ஸோ 2 I இருக்குங்களா, அப்போ P is equal to I²R. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, P is equal to VIன்னு சொல்லுவாங்க, P is equal to I²Rன்னு சொல்லுவாங்க. 2 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, இது ப்ராப்ளம்ஸில் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பவர். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கரண்ட் பார்த்துருக்கோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம், ஒர்க் பார்த்துருக்கோம், பவர் பார்த்துருக்கோம். பவரில் என்ன சொன்னேன், ஃபார்முலா யூஸ் பண்ணால் 2 ஃபார்முலா வரும் நமக்கு. இந்த ஃபார்முலாஸ் வந்து ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். I²R ஒருவேளை நம்மளுக்கு வந்து கரண்ட் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பவர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் கொடுத்து பவர் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 2 ஃபார்முலா இருக்குது. I²R வாட்ஸ் எழுதலாம், இல்லை VI வாட்ஸ் போட்டு எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எனர்ஜினா என்ன, நம்ம ஜென்ரல் டேர்மில் எனர்ஜினா என்னப்பா சொல்லுவோம், ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா எனர்ஜியே இல்லை டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் எனர்ஜிங்கிறது. I will tell you. So it's a 7th one, energy. ஸோ எனர்ஜினா என்னப்பா, எனர்ஜினா ஒன்றுமே கிடையாது, கெப்பாசிட்டி டு டு ஒர்க். ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான கெப்பாசிட்டி. ஓகேங்களா, அதுதான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டைமில் இவ்வளோ பவரான வேலையை வந்து, அதாவது அப்படி இல்லை, எனர்ஜிங்கிறது வந்து வேலை செய்யக்கூடிய திறமையை தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். என்னப்பா, அந்த திறமை. ஓகேங்களா, அந்த டைமில். ஸோ பவருக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், P is equal to VI I²R அப்படின்னு படிச்சோங்களா. அதில் VI போடுறோம் அப்படின்னா VI Tன்னு ஆயிடுங்களா. ஸோ அப்போ எனர்ஜிக்கு என்னப்பா ஃபார்முலா, VIT. ஓகேங்களா, இதுக்கு என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் ஹவர் சொல்லுவாங்க,
இல்லை அப்படின்னா கிலோவாட் ஹவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட யூனிட். ஓகேங்களா, ஸோ எனர்ஜினா ஒன்றும் கிடையாது, கெப்பாசிட்டி டு டு ஒர்க். ஒரு கெப்பாசிட்டி, இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான கெப்பாசிட்டி என்னது, எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பவர் இன்ட்டு டைம், ப்ராடக்ட் ஆஃப் பவர் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஓகேங்களா, பவர் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, எனர்ஜி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் பவர்லாம் கொடுக்கல, உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துட்றாங்க, வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் கொடுத்து டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பவர் இஸ் ஈக்குவல் டு விஐன்னு தெரியும். ஓகேங்களா, இது உங்களுக்கு கரண்ட் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் அதுவும் தெரியும், பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்னு. ஸோ எந்த ஃபார்முலா கொடுத்தாலுமே நமக்கு போட தெரியணும் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு விஐடி வாட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம் ஃபார்முலா. இதுக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா வாட் ஹவர்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி மாதிரியே மெக்கானிக்கல் எனர்ஜி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்ன பார்க்க போகிறோம், மெக்கானிக்கல் எனர்ஜி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், மெக்கானிக்கல் எனர்ஜி. 8 ஒன் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல், அதாவது எனர்ஜிக்கு நம்ம இங்கே என்ன சொன்னோம், வாட் ஹவர் ஆர் கிலோ வாட் ஹவர் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சொன்னோம். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா அதோட யூனிட் வந்து ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா, ஜூல்ஸ். ஒரு ஜூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூட்டன் விசையால் 1 மீட்டர் தூரம் நடக்கும் வேலைக்கு செய்ய வேண்டிய திறமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நியூட்டன் விசையால் 1 மீட்டர் தூரம் நடக்கும் வேலைக்கு செலவிடப்படும் திறமையாகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதோட யூனிட் வந்து ஜூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களாப்பா, அப்ப ஒரு ஜூல்னா என்ன அப்படின்னா 1 வாட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜூல்ங்கிறது 1 வாட் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, 9th ஒன் இஸ் தெர்மல் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. So what is mean by thermal energy or heat energy? இந்த ஹீட் எனர்ஜியோட யூனிட் என்ன பார்த்தீங்க என்னன்னா கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா, கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெர்மல் எனர்ஜியோட யூனிட் என்னது, இட்ஸ் கலோரி. ஸோ கலோரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் நீரை, என்னப்பா 1 கிராம் நீரை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு தேவையான வெப்பத்தின் அளவே கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா H is equal to MST கலோரிஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. இந்த யூனிட் வந்து கலோரி நான் சொல்லிட்டேன். இல்லை MSTன்னு நான் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மீன் பை M, வாட் இஸ் மீன் பை S, வாட் இஸ் மீன் பை T. Mனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் த பாடி. மாஸ் ஆஃப் த பாடி இன் கிராம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஸ்னா என்னன்னா ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் த பாடி. தென் டீனா என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்லப்பா டெம்பரேச்சர், 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2, 2லேருந்து 3. ஸோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா, கலோரிக்கு வந்து வேல்யூ இருக்குது. 1 கலோரி வந்து எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 4.186 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ என்னது தெர்மல் எனர்ஜினா என்ன, 1 கிராம் நீரை 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜிக்கு தான் என்னது தெர்மல் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஃபார்ம்னா MST கலோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை M, மாஸ் ஆஃப் த பாடி இன் கிராம், கிராமில் சொல்கிறாங்க. எஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த பாடி, டீங்கிறது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், நம்ம சேஞ்ச் பண்ணுறல டெம்பரேச்சர் வேரியேஷன் அதுதான். ஓகேங்களா, ஸோ ஒரு கலோரினா அதுக்கு என்ன வேல்யூனா 4.186 ஜூல்ஸ். ஓகேங்களா, பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க். ஓகேங்களா, ஸோ டார்க்னா என்ன, ஒரு பாடி சுழல்றப்ப அதில் ஏற்படுற ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆர் டர்னிங் மொமெண்ட் இஸ் கால்ட் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்.
மீட்டர் ரேடியஸ் உடைய புள்ளியின் மீது 1 நியூட்டன் ஃபோர்ஸ் செயல்படுத்தும் பொழுது அந்த புள்ளியில் ஏற்படும் டார்க்கின் அளவானது 1 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ 1 கிலோகிராம் மீட்டர்ல 9.81 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இப்போ டார்க்னா இட் இஸ் அ ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆர் டர்னிங் மொமெண்ட். ஓகேங்களா, ஒரு ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கப்ப ஒரு பாடி சுழல்றப்ப. ஓகேங்களா, ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர்ல 9.81 நியூட்டன் மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒரு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தது நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம். கரண்ட், இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், தென் வோல்டேஜ், ஒர்க் பார்த்தோம், பவர் என்னன்னு பார்த்தோம், பவர்ல எலக்ட்ரிக்கல் பவர், மெக்கானிக்கல் பவர் பார்த்தோம், எனர்ஜி பார்த்தோம், தெர்மல் எனர்ஜி பார்த்தோம், தென் டார்க் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். ஓகேங்களா, யூனிட்டை கன்வெர்ட் பண்றது. வாட்ல கொடுத்தா அதை ஹார்ஸ் பவர் எப்படி மாத்தலாம், ஹார்ஸ் பவர்ல கொடுத்தா அதை எப்படி வாட்டா மாத்தலாம் அப்படிங்கிற கன்வர்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா மெக்கானிக்கல் பவர். ஓகேங்களா, என்ன பார்க்க போறோம், மெக்கானிக்கல் பவர். மெக்கானிக்கல் பவரோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னா பவர் நடத்துறப்ப சொன்னேன். ஸோ ஒரு யூனிட் என்னப்பா, இட்ஸ் அ ஹார்ஸ் பவர், ஹெச்பி. அப்போ 1 HP ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. 1 HP is equal to 75 கிலோகிராம் மீட்டர் செகண்ட். அப்போ இந்த 75 கிலோகிராம் மீட்டர் செகண்ட், அது கிலோகிராம் மீட்டர் அப்படிங்கிறப்போ இந்த இதை எடுக்கலாங்களா, டாப் எடுக்கலாங்களா, அந்த ஹார்ஸ் பவர் அப்படி எடுத்துக்கோங்க. 75 into 1 கிலோகிராம் மீட்டர்ல வந்து எவ்வளவு இருக்கும், 9.81 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் இருக்குன்னு சொன்னா அப்ப அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9.81 நியூட்டன் மீட்டர் செகண்ட் இருக்குது அப்படியே வந்துரும். ஓகேங்களா, சோ அப்ப இத ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. 75 into 9.81 ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படினா 1 HP is equal to 735.75 னு வரும். இந்த நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் வந்து நம்ம என்ன எழுதலாம், வாட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னா அதை வாட்ஸா மாத்தணும்னா 735.75 ஆல பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ 1 ஹார்ஸ் பவர் is equal to 735.75 வாட்ஸ் கண்டுபிடிச்சோம். இது ஃபர்ஸ்ட் இதுல மெக்கானிக்கல் பவர்ல ஹார்ஸ் பவரை கொடுத்து வாட்ஸா மாத்துறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக்கல் பவர். So electrical power உங்களுக்கு ஆல்ரெடி யூனிட் சொன்னேன். என்ன சொன்னேன், வாட் சொன்னேன், ஆர் கிலோ வாட்ஸ்னு சொன்னாங்களா. சோ அத வச்சு தான் பார்க்க போறோம். அப்ப 1 கிலோ வாட் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். 1 கிலோ வாட் is equal to எவ்வளவுப்பா, 1000 வாட்ஸ். இந்த வாட்ஸ் நம்ம என்ன எழுதலாம், வேற ஏதாவது ரீப்ளேஸ்மென்ட்டா, நம்ம இது வரைக்கும் முன்னாடி நடந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு சொல்லிருக்கேன். வாட்ஸ் வேற ஏதாவது ரீப்ளேஸ்மென்ட் எழுத முடியுமா, எழுத முடியும். என்ன எழுதலாம், 1000 ஜூல்ஸ் per second எழுதலாங்களா, ஜூல்ஸ் per second எழுதுறாங்களா. இந்த ஜூல்ஸ் per second வேற ஏதாவது எழுத முடியுங்களா மாத்தாங்களா. அப்ப 1000 நியூட்டன் மீட்டர் per second. சோ இந்த நியூட்டன் மீட்டர் per second நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம். ஓகேங்களா, சோ அப்ப 9.81 நியூட்டன் மீட்டர் தோ இங்க பாருங்க. 1 கிலோகிராம் மீட்டர் is equal to 9.81 நியூட்டன் மீட்டர். சோ அத அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1000 எவ்வளவு சொல்லிட்டாங்க, 75 into 9.81 நியூட்டன் மீட்டர் செகண்ட். சோ இத டிவைட் பண்ணி பாருங்க. அப்ப 1 கிலோ வாட் ங்கிறது எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 1.33 HP கிடைக்கும். ஓகேங்களா, சோ அப்ப பாருங்க நமக்கு ஹார்ஸ் பவர் கொடுத்தா அத 735.75 வாட்ஸால ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. இதே 1 கிலோ வாட்ல இருக்க ஹார்ஸ் பவரா மாத்தினா 1.33 ஆல ப்ராடக்ட் பண்ணி போட்டா வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா தேர்ட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ எனர்ஜினால உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிஃபோர் சொன்னேன், கிலோ வாட் ஹார்னு.
ஸோ அப்போ 1 கிலோவாட் ஹவருக்கு டைரெக்டாகவே நான் சொல்கிறேன் 1 கிலோவாட் ஹவருக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 இன்ட்டு 10 ஸ்கொயர் கிலோ கலோரி ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படின்னா 86 இன்ட்டு 10 ஸ்கொயரால் நம்ம ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ்லாம் நம்ம 3 பார்த்துருக்கோம். மெக்கானிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கிலோ வாட்ஸ் கொடுத்து ஹெச்பியாக கேட்டாலும், ஹெச்பி கொடுத்து கிலோ வாட்ஸ் கேட்டாலும், கிலோ வாட் ஹார் கொடுத்து நமக்கு கிலோ கலோரியாக கொடுத்தாலும் நம்ம மாற்றிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. An electrical kettle of 30 ohm resistance. An electrical kettle of 30 ohm resistance takes 5 ampere current. Calculate the heat developed in joules in 1 minute. Calculate the heat developed in joules in 1 minute. How much energy would be consumed in 6 hours? Energy கேட்குறாங்க. How much energy would be consumed in 6 hours? ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டாஸ் நம்ம எழுதலாம். டேட்டா சொல்லுங்கள். ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 ohm. ஓம் சிம்பிள் வந்து நம்ம இப்படி தான் போடணும் ஓகேங்களா. தென் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ஆம்பியர் ஓகேங்களா. வேறு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 1 மினிட்டில் கேட்குறாங்க. எவ்வளோ? 1 மினிட்டில் கேட்குறாங்க. 1 மினிட்டில் கேட்குறாங்க. எனர்ஜி வந்து கன்சியூம்டு வந்து 6 ஹவர்ஸில். 6 ஹவரில் எனர்ஜி கேட்குறாங்கப்பா. 6 ஹவர்ஸ்க்கு, 6 ஹவர்ஸ்க்கு. ஸோ அப்போ எனர்ஜிக்கு என்னப்பா ஃபார்முலா? நான் உங்களுக்கு முன்னே வந்து எனர்ஜி பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொன்னேன். ஸோ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா நடத்தினேன் உங்களுக்கு? எனர்ஜினா என்ன சொன்னேன்? கெப்பாசிட்டி டு டு ஒர்க்குன்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ எனர்ஜினா அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? பவர் இன்ட்டு டைம்னு சொன்னானுங்களா? சப்ஸ்டிட் பண்ணுவாங்களா? இப்போ சொல்யூஷன் என்னப்பா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள். பவர் இன்ட்டு டைம். ப்ராடக்ட் ஆஃப் பவர் இன்ட்டு டைம். ஸோ நமக்கு பவர் தெரியணும். பவர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். பவர் கொடுக்கல. ஸோ பவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பவருக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். உங்களுக்கு பவருக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். பவருக்கு விஐ போடலாம், I²R போடலாம். நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வச்சு சொல்லுங்கள். ஐ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஐஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ I²R யூஸ் பண்ணலாங்களா? இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். I²R. ஐ எவ்வளோ? 5. 5². ஆர் எவ்வளோ? 30. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 25 இன்ட்டு 30. ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். 750 வரும். 750 வாட்ஸ். இப்போ நம்ம பவர் கண்டுபிடிச்சிட்டோங்களா? கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் பவர் இன்ட்டு டைம். பவர் இஸ் 750 வாட்ஸ். டைம் எவ்வளோ? 6 ஹவர்ஸ். ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 4500 வாட் ஹவர்ஸ் வருங்களா? பவருக்கு வாட்டு, இங்கே ஹார்ஸ். அப்போ 4500 வாட்ஸ் ஹவர் வருங்களா? இது கிலோ வாட் ஹவரில் மாற்றினா டிவைட் பை 1000ங்களா? அப்போ 4.5 கிலோ வாட் ஹவர் வந்துடும் ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எனர்ஜி இது பண்ணிட்டாங்களா? இது அப்போ ஹீட் எனர்ஜி டெவலப்டு எவ்வளோப்பா நிமிஷம் கேட்டிருக்காங்க? 1 மினிட் கேட்டிருக்காங்களா? 1 மினிட் கேட்டிருக்காங்களா? ஸோ எவ்வளோ இருக்கும்? 4500. ஹீட்டிங்னா ஜூல்னு சொன்னோன்னா, ஸோ 4500 ஜூல்ஸ். 4500 ஜூல்ஸ் வந்து டெவலப்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ என்ன நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், கரண்ட் கொடுத்துட்டான், எனர்ஜி கேட்குறான் 6 ஹவர்ஸ்க்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி பவர் இன்ட்டு டைமு. பவரை கண்டுபிடிச்சி இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 1 மினிட்ல எவ்வளோ ஹீட் டெவலப்டு ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறப்போ ஹீட்டோட யூனிட் நமக்கு ஜூல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஜூல்ஸ் செகண்டை என்னன்னு சொல்லலாம்? வாட்ஸ்ன்னு சொல்லாங்களா?
அப்போ இங்கே என்ன இருக்குது வாட்ஸ் ஹார்ன்னு இருக்கதான் நம்ம ஜூல்ஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 4500 ஜூல்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு 1 மினிட்ல. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிசி சர்க்கியூட்ஸில் நம்ம சில டேர்ம்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.